நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திற்கு மேலே ஹெலிகாப்டர் மூலம் கருப்பு பூனை படையைச் சேர்ந்த வீரர்கள் கீழே இறங்கி பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர். தீவிரவாத தாக்குதல், தீ விபத்து உள்ளிட்ட சிக்கலான மற்றும் அவசர நிலை காலங்களில் விரைந்து செயலாற்றி பிரச்சனையை முறியடிப்பது குறித்து ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. சுமார் 15 நிமிடங்கள் இந்த ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவ்வப்போது பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுவது வாடிக்கை. அண்மையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அனைத்து வழிகளிலும் நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்த்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் டெல்லி காவல்துறைக்கு பதிலாக இனி CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள உள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் பொதுமக்களை சோதனை செய்வது, உடைமைகளை சரிபார்ப்பது மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் டெல்லி காவல்துறை ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் அந்த பணியை இனி மத்திய தொழிலக பாதுகாப்பு படை மேற்கொள்ளும் என்றும் டெல்லி காவல்துறை தனது படைகளை விலக்கிக் கொள்ளுமாறு டெல்லி காவல்துறைக்கு நாடாளுமன்ற பாதுகாப்பு படை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற மக்களவையில் பார்வையாளர் மாடத்தில் இருந்து கீழே குதித்த 2 இளைஞர்கள் வண்ண புகை குப்பிகளை வீசினர். இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 29ஆம் தேதி முதல் பாதுகாப்பு பணியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் இரவு 7 மணி நிலவரப்படி மொத்தம் சராசரியாக 60.96% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 70.68% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. பீகாரில் 54.91%, சத்தீஸ்கரில் 73.005%, ஜம்மு காஷ்மீரில் 71.63% வாக்கு பதிவாகியுள்ளது. கர்நாடகாவில் 67.08%, கேரளாவில் 65.28%, மத்திய பிரதேசத்தில் 56.60% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மகாராஷ்டிராவில் 54.34%, மணிப்பூரில் 77.18%, ராஜஸ்தானில் 63.82%, திரிபுராவில் 78.63% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 54.82%, மேற்கு வங்கத்தில் 71.84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ராஜஸ்தான் மாநிலம் பாகிடோரா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 77.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரவு 7 மணி நிலவரப்படி சராசரியாக 60.96% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.